ஹலோ விபத், எல்லோருக்கும் வணக்கம். இந்திய பங்குச் சந்தைகள் ஒரு ஏற்றத்துடன் இருக்கிறது. இதுக்கு மெயின் ரீசன் பார்த்தோம் அப்படின்னா, இப்போ இந்தியாவில் நடந்துக்கிட்டு இருக்கிற பொது தேர்தல் ஒரு மெயின் ரீசனாக நம்ம எடுத்துக்கலாம். 7 கட்டங்களுக்கான தேர்தலில் 6 கட்டங்களுக்கான தேர்தல் முடிஞ்சிருச்சு. இன்னும் ஒரே ஒரு கட்டம் தான் இருக்குது. அது ஜூன் 1 அதுவும் முடியுது. ஜூன் 1 முடிஞ்ச உடனே ஜூன் 4 பார்த்திங்க அப்படின்னா இது கவுண்டிங் ஸ்டார்ட் ஆகுது. இந்த கவுண்டிங் ஸ்டார்ட் ஆகி இந்த கவுண்டிங் முடிஞ்ச உடனே அடுத்த பிரதமர் யார் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஓரளவுக்கு கன்ஃபார்ம் ஆகிடும். இப்போ ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய பிஜேபி இந்த கவர்மெண்ட்டே பார்த்திங்க அப்படின்னா திரும்பவும் ஆட்சி அமைச்சாங்க அப்படின்னா நம்ம எந்த மாதிரியான ஸ்டாக்கை கன்சிடர் பண்ணலான்னு சொல்லிட்டு நம்ம பார்த்திங்கன்னா அப்படின்னா ஒரு 5 ஸ்டாக்கை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம இதில் பார்க்க போகிற ஃபஸ்ட்டு ஸ்டாக் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பிஎஃப்சி, அதாவது பவர் ஃபினான்ஸ் கார்பரேஷன் லிமிடெட். இது ஒரு பப்ளிக் செக்டர் கம்பெனி தான். இது இப்போ லாஸ்ட்டு 2 மந்த்ஸே பார்த்தோம் அப்படின்னா அப்சைடில் தான் வந்துட்டுருக்கு. இதனுடைய லைஃப் டைம் ஹைன்னு சொல்ல பார்த்தோம் அப்படின்னா 521 பார்த்திங்க அப்படின்னா இதனுடைய லைஃப் டைம் ஹையை. இதோட லைஃப் டைம் ஹை பார்த்திங்க அப்படின்னா, அதாவது இயர் லோ பார்த்தோம் அப்படின்னா 164, இயர் ஹை 521, இயர் லோ 164 தான். இப்போ இது நம்ம திரும்பவும் பிஜேபி கவர்மெண்ட்டே வருது அப்படிங்கிற பட்சத்தில் இது நம்ம வாங்கிறதுக்கான ஒரு கன்சிடராக நம்ம இதை எடுத்துக்கலாம். இதனுடைய குறைந்த இப்போ லோ அதாவது 480 ரேஞ்ச், இந்த 480 ரேஞ்ச் வரைக்குமே நம்ம கீழே டவுன் கிடைக்க நம்ம இதை வாங்கலாம். திரும்ப பார்த்தோம் அப்படின்னா அப்சைடு போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அடுத்தது இந்த லிஸ்ட்டில் நம்ம அடுத்து ரெண்டாவதாக பார்க்க போகிற ஸ்டாக் என்ன அப்படின்னா இது ஆர்இசி லிமிடெட். இதனுடைய அதிகபட்ச இயர் ஹை பார்த்தோம் அப்படின்னா 591 பார்த்தோம் அப்படின்னா இது 1 இயர் ஹை. இதனுடைய 1 இயர் லோ பார்த்தோம் அப்படின்னா 128 இதனுடைய 1 இயர் லோ. இதனுடைய இப்போ இது லாஸ்ட்டு 2 மந்த்ஸே பார்த்தோம் அப்படின்னா இந்த லெவல்ஸில் இருந்து ஒரு அப்சைடில் தான் வந்துட்டுருக்கு. இதையும் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஒரு பையிங் கன்சிடரில் கொண்டு வரலாம். இது ஒரு ஸ்டாக்கு. இப்போ அடுத்தது நம்ம பார்த்தோம் அப்படின்னா இப்போ இது நம்ம தேர்டாக பார்க்குறது பார்த்தோம் அப்படின்னா ஐஆர்எஃப்சி, அதாவது இந்தியன் ரயில்வே ஃபினான்ஸ் கார்பரேஷன் லிமிடெட். இதனுடைய ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 184. இது கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 184. இதனுடைய 1 இயர் ஹை பார்த்திங்க அப்படின்னா 193. இதனுடைய இயர் லோ பார்த்தோம் அப்படின்னா 32 பார்த்திங்க அப்படின்னா இதனுடைய இயர் லோ. இது பார்த்தோம் அப்படின்னா 2024 ஜனவரியில் தான் பார்த்திங்க அப்படின்னா இது ஐபிஓ பார்த்திங்க இஷ்யூ பண்ணாங்க. ஜனவரியில் தான் பார்த்திங்க அப்படின்னா லிஸ்டிங் ஆனதுலேருந்தே பார்த்தோம் அப்படின்னா இது ஒரு பாசிட்டிவாக பார்த்திங்க அப்படின்னா ஒரு அப்சைடில் தான் வந்துட்டுருக்கு. இதையும் நம்ம பார்த்திங்க அப்படின்னா நடப்பு பிஜேபி கவர்மெண்ட்டே திரும்ப ஆட்சிக்கு வந்தாங்க அப்படின்னா இதையும் நம்ம வாங்குறதுக்கான ஒரு கன்சிடர் பண்ணலாம். அப்சைடு பார்த்தோம் அப்படின்னா திரும்ப நம்மளுக்கு ஒரு 30-40% அப்சைடு போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இது பையிங் ரேஞ்ச் பார்த்தோம் அப்படின்னா கீழே 150 ரேஞ்ச் வர வரைக்குமே நம்ம திரும்ப இதை பை பண்ணலாம். திரும்ப பை பண்ணாலும் திரும்ப மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இந்த இடத்துலையும் கூட வாங்கலாம். திரும்ப கீழே ஆவரேஜுக்கு 150 ரேஞ்ச் வரைக்கும் வரும்போது கூட நம்ம இதை வாங்கலாம். இதையும் நம்ம கன்சிடர் பண்ணலாம். இப்போ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஃபோர்த்தாக பார்த்தோம் அப்படின்னா இப்போ நம்ம கன்சிடர் பண்ணுறது பார்த்தோம் அப்படின்னா ஆர்பிஎன்எல். இது ரயில் விகாஸ் நிகாம் லிமிடெட். இது பார்த்திங்க அப்படின்னா இது ஒரு பப்ளிக் செக்டர் தான். இது முழுக்க ரயில் இன்ஃப்ரானுடைய ப்ராஜெக்ட் எடுத்து இவங்க பண்ணக்கூடியவங்க. இதனுடைய லைஃப் டைம் ஹை பார்த்தோம் அப்படின்னா 399 தான் இதனுடைய இயர் ஹையே. இயர் லோ பார்த்தோம் அப்படின்னா 110 பார்த்திங்க அப்படின்னா இதனுடைய இயர் லோ. இதை கூட நம்ம நடப்பு கவர்மெண்ட்டே திரும்ப ஆட்சிக்கு வந்தாங்க அப்படின்னா இதையும் நம்ம பார்த்திங்கன்னா பையிங்கான ஒரு கன்சிடராக நம்ம எடுத்துக்கலாம். திரும்ப பார்த்தோம் அப்படின்னா ஒரு அப்சைடு போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இப்போ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஃபிஃப்த்தாக லாஸ்ட் ஒன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இப்போ லாஸ்ட் ஒன்று நம்ம பார்க்குறது பார்த்தோம் அப்படின்னா கோல் இண்டியா. இதனுடைய அதிகபட்ச ஹை பார்த்தோம் அப்படின்னா 507 தான் பார்த்தோம் அப்படின்னா இதனுடைய அதிகபட்ச ஹையை. எல்லாமே இப்போ நம்ம பார்த்த ஸ்டாக்ஸ் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நியரஸ்ட் லைஃப் டைம் ஹை கிட்ட தான் ஆல் டைம் 1 இயர் ஹை கிட்ட தான் எல்லா ஸ்டாக்குமே வர்த்தகமாகிட்டுருக்கு. ஏன்னா ரீசன் பார்த்தோம் அப்படின்னா ஏன்னா 2 மந்த்ஸ்க்கு முன்னாடியே மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு புல்லிஸ் இருக்கிறதுனால எல்லா ஸ்டாக்குமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு அப்சைடில் தான் வந்துட்டுருக்கு. இந்த கோல் இண்டியாவும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு பையிங்கான ஒரு கன்சிடராக நம்ம எடுத்துக்கலாம். இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா
நடப்பு பிஜேபி கவர்மெண்ட்டே வந்து பார்த்திங்க அப்படின்னா திரும்ப ஆட்சிக்கு வந்தாங்க அப்படிங்கிற பட்சத்தில் இது வந்து மேக்ஸிமம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 30 to 50% வந்து நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் டேர்ம் பீரியடில் வந்து பார்த்திங்கன்னா ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. என்ன தான் நம்ம வந்து பையிங் பண்ணனாலும் நம்ம வந்து மெயினாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு ஸ்டாக்குக்குமே நம்ம வந்து 5% to 10% வந்து ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்ட்ரிக்டாக வந்து மெயின்டைன் பண்ணி ஆகணும். ஏன்னா ஸ்டாப் லாஸ் இல்லாமல் நம்ம வந்து எந்த ஒரு ட்ரேடும் நம்மளுக்கு வந்து ஷேப் கிடையாது. இப்போ இந்த மாதிரி மார்க்கெட்டை பற்றி நம்ம நிறைய நியூஸஸ் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய், see you, take care.